பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ பிளஸ்ஸட் தர்ஸ்டே. எப்படி இருக்கீங்க தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா. இன்றைய தேவ வாக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? தேவனாகிய கிறிஸ்து, தேற்றரவாளனாகிய கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தேவ நீதி, தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது நம்முடைய பலவீனங்களை குறித்து ஹல்லேலூயா நாம் துயரப்படுகிறோம். ஹல்லேலூயா நாம் வேதனைப்படுகிறோம். நம் தோள்களை குறித்து வேதனைப்படுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் தாமே, அவர் நமக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் அதே சமயம் அவர் தேற்றரவாளனாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவரை கர்த்தர் சமீபமாக நறுங்குண்ட ஆவியில் ரட்சிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது போல, நம்மோடு கூட துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாய் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:50 சொன்னது போல, ஹல்லேலூயா, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆம், ஹல்லேலூயா. யுவர் ப்ராமிஸ் ரிசீவ்ஸ் மீ அண்ட் கம்ஃபர்ட்ஸ் மீ. ஆமாம், ஆண்டவருடைய வேதம், ஆண்டவருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும், கம்ஃபர்ட் பண்ணும். வாலிப பிள்ளைகளே, நம் கர்த்தரிடத்தில் கேட்போமா? என்ன துயரம்? ஹல்லேலூயா. தோல்வி என்னும் துயரமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கையில் மரணம் என்ற துயரமா? வியாதி என்ற துயரமா? ஏதா இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்துல வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறங்கள் பரலோக தேவனே, அப்பா, நீதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்து ஆறுதல் படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் தாமே கர்த்தாவே, இயேசுவே, கிருபையுள்ள கர்த்தாவே, எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை வாசமாய் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. துயரப்படுகிறவர்களுக்கு நீர் ஆறுதல் தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க ஏசப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, தேவைகளை சந்திங்க. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய ஊழியம் கட்டப்படட்டும், நம்முடைய ராஜ்யம் வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.